பாரதியினுடைய கவிதை சிறப்பு என்பது உச்சம். அதுல எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. பாரதிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை என்பதும், பாரதிக்கு உச்சபட்சமான விருது கொடுக்கப்படவில்லை என்பதும் தனிப்பட்ட முறையிலே ஒரு தமிழனாய் நான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதுல வேற கருத்தே கிடையாது. ஆனா அதுக்காக நான் ரவீந்திரநாத் தாகூரை படிக்க மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம். யூடியூப் பாக்குறியா, இது பாரு நல்லா இருக்கு அப்படின்னு நல்லவை அதுல என்ன இருக்கிறதோ அந்த நல்ல இன்புட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கெட்ட இன்புட்ஸ் தானா வெளியில போயிடும். லேடிஸ்க்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கூல் வாசல்ல டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் முடிஞ்சு ரீஓபன் ஆன அன்னைக்கு பேப்பர்ஸ் கொடுக்கச்சே, ஐயோ எல்லாரும் அந்த பேப்பர் யாரும் உங்க குழந்தைங்க பேப்பரை பார்க்க மாட்டீங்க, பக்கத்துல எவ்வளவு மார்க்குன்னு முதல்ல பாக்குறீங்க. பார்த்துட்டு இதுல மார்க் கம்மியா இருக்குன்னா 5th கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, 4.5. எனக்கு 400 குவார்டர் தானே போட்டிருக்காங்க. நான் டீச்சரை போய் கேட்கிறேன், டீச்சரை போய் சொக்கா பிடிச்சி 1/4 மார்க்குக்கு சண்டை போடுறீங்க. நான் கேட்கிற பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க யாராவது போய் கரெக்ட் பண்றவன கேள்வி கேட்க முடியுமா? அப்ப பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா எழுதி இருந்தால் கூட 1/4 மார்க் குறைஞ்சா லேர்ன் டு லிவ் வித் த மார்க்கிங் சிஸ்டம். இட் இஸ் ஆல் ரைட், இட் இஸ் ஆல் ரைட். 1/4 மார்க் அந்த டீச்சர் உடனே சொல்லுவாங்க, உழைப்பு என்பதன் மூலம் நமக்கு வருமானம் வரும், அதை போட்டு படிப்புல போட்டு நச்சு நசுக்கி என்ஜினியர் ஆகலன்னா டாக்டர் ஆகலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லாதீங்க. பெட்டி கடை வச்சாலும் பரவாயில்லடா, நாம விக்கிற மாதிரி கடலை மிட்டாய் வேற எவனும் விக்கலன்ற முட்டாயை நம்ம கடையில விக்கணும் பசங்களுக்கு சொல்லித்தாங்க. பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல சகோதரிகளே, உங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவங்க செல்ஃப் டிபெண்டா இருக்கட்டும், செல்ஃப் ரிலையண்டா இருக்கட்டும். நான் வீட்டுல இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு அண்ணன் வருவான், தம்பி வருவான், நீ டிஃபன் போட்டு கூட பெண் குழந்தைகளுக்கு சொல்லாத, தங்கச்சி பாப்பா வருவா அவளை பாத்துக்கோ, நீயும் டீ போட்டு அவளுக்கு குடுடான்னு உங்க பையனுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. Let them understand they have to take care of the girls at home. Only then they will understand they will be responsible with girls out there in the society. ஒரு தாய்ப்பாடுக்கு இணையானது அன்னைக்கு லஞ்ச் ஹவர்ல நம்ம டப்பால சாப்பிட்ட டீச்சர் வீட்டு சாப்பாடு இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? டீச்சர்ஸ குழந்தைங்க எதிர திட்டாதீங்க, மாறா டீச்சர்ஸ ஐகானிக்கா உங்க பசங்களுக்கு காட்டுங்க. அப்பதான் நாம சொல்லும் பொழுது சில விஷயத்தை கேட்காட்டி, மிஸ் என் பையன் இந்த மாதிரி இருக்கான், என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, நான் சொன்னா கேட்க மாட்டான், நீங்க சொல்லுங்கன்னா பிடிச்ச டீச்சர் சொன்னா கேட்பாங்க பசங்க. இந்த அரங்கத்தை பத்தி எனக்கு ஸ்பெஷலான மகிழ்ச்சி என்னன்னாக்கா, யூசுவலா ஒரு ஆனுவல் டேக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க பசங்க தான் இப்போ இருக்காங்க இந்த ஸ்கூல்ல. இந்த அரங்கத்தை பத்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால், பொதுவா இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆனுவல் டேவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சில்ட்ரன்ஸ் டே எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும், எஸ்பெஷலி இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் சில்ட்ரனோ இல்ல மிடில் ஸ்கூல் சில்ட்ரனோ இருக்கிற ஸ்கூல்ஸ்ல சுத்தியும் டீச்சர்ஸ் நின்றுக்குவாங்க. டிசிப்ளின்ன்ற பேர்ல அந்த குழந்தைங்களை அவங்க இயல்பா இருக்க விடாம அப்படியே கொன்னு குமிப்பாங்க. அப்படி இல்லாம இந்த பசங்களை இவ்வளவு மகிழ்ச்சியா சுதந்திரமா சுத்த விட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க இயல்பா இருக்கட்டும்னு. திஸ் இஸ் வெரி நேச்சுரல். இறுக்கி பிடிக்கலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. பெற்றோர்கள்ட்ட சொல்லி உங்க பசங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒரு 4 ரூபாய்க்கு ஒரு டீச்சரை போட்டு அந்த பசங்களை பயமூர்த்தி அச்சப்படுத்தி அப்படியெல்லாம் இல்லாம அவங்க சுதந்திரமா தங்க சொந்த வீட்டுல சுத்துற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால், திஸ் ஸ்கூல் இஸ் கிவிங் அ வெரி ஹாப்பி அட்மாஸ்பியர் ஃபார் த சில்ட்ரன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ரெஜிமெண்டேஷன் என்னை போட்டு கொல்லும், என்னை போட்டு அழுத்தும் எங்க டீச்சர்ஸ், ஆனா அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சி பேய் பிசாசு மாதிரிலாம் பார்க்காம ஜாலியா இருந்தாங்க பசங்க. ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்கிரீன்ல பார்த்தா அவ்வளவு சவுண்ட் இருந்தது. நான் கூட யோசிச்சேன், எப்படி இந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவ்வளவு சவுண்ட் இருக்கே பேக் ஸ்கிரீன்லன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆரம்பிச்ச உடனே அந்த சவுண்ட் எங்க போச்சுன்னு தெரியல, இட் வேனிஷ்ட். அப்ப ஏதோ ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அந்த பசங்களுக்குள்ள இன்ஸ்பயர் பண்ணி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இயல்பா இருக்கலாம், ஆனா அதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போன்றத அந்த பசங்களே அவங்களுக்குள்ள அவதானித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். 3வது விஷயம், எனக்கு இந்த விழால கலந்துகிட்டதுல பெருமகிழ்ச்சி என்னன்னாக்க, இங்க நவீனத்துவமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஸ்கோப் இருக்கு. அதே நேரத்தில் என்ன வேல்யூ சிஸ்டம்ல நாம இருக்கணுமோ அந்த வேல்யூ சிஸ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு.
ஆர்மி பேஸ்டா இவ்ளோ ஈவெண்ட்ஸ் ஒரு ஆனுவல் டேல நான் இந்த ஸ்கூல்ல தான் பார்த்தேன். ஒரு ரீசன்ட் ஈவெண்ட்டை எடுத்து அந்த ஈவெண்ட்டை ஒரு சின்ன 2-3 மினிட்ஸ்க்குள்ள ஒரு பக்கத்துல ஆர்மியும் ஒரு பக்கத்துல அந்நியர்களையும் போட்டு அவங்க எப்படி ஃபைட் பண்றாங்கன்னு சொல்லி அதை நீங்க காட்டணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல டீச்சர்ஸ்க்கு இதை போடலான்ற ஒரு மைண்ட் இருக்கணும். அதை ஸ்கூல் சாங்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு அது என்னன்றதை நம்ம புரிய வைக்கணும். இது எல்லாம் இந்த ஈவெண்ட்ல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க this is a school committed to the cause of patriotism and oneness of this country. I am proud of it. நீங்க இந்த அளவுக்கு தேசத்தை பற்றியும் தேசாபிமானமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருப்பதனால் 10 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய வீரர்களாக இந்தியாவால் அங்கீகரிக்கக்கூடிய வீரர்களில் அட்லீஸ்ட் 1-2 பேராவது இந்த ஸ்கூல்ல இருந்து வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா கைத்தட்டக்கூடிய பேரண்ட்ஸ் நாளைக்கு என்னோட பசங்க ஆர்ம்ட் போர்சஸ்ல சேர்ற போது அதை தடுத்து நிறுத்தாத மனநிலைக்கு வர வேண்டும் என்பதும் உங்ககிட்ட நான் வைக்கிற ரிக்வெஸ்ட். பெற்றோர்களே, பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தைய போல இன்னொரு குழந்தை கிடையாது. ஸ்ரீமதி மேடம் இங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டைல் ஒன்று. முதல்ல இந்த ஸ்கூல் வெல்கம் அட்ரஸ் கொடுத்த ஒரு டீச்சர் பேசினாங்க. அவங்க ஸ்டைல் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ண ஒரு டீச்சர் அவங்க வேற விதமா பேசினாங்க. இந்த 3 பேரையும் எப்படி நம்ம ஒரே மாதிரி பேசணும்னோ நடந்துக்கணும்னோ எதிர்பார்க்க முடியாதோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க பக்கத்து குழந்தை மாதிரியோ எழுத்து வீட்டு குழந்தை மாதிரியோ இல்ல இன்னொரு குழந்தை மாதிரியோ நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ரோஜாக்கள் ரோஜாக்களாகவும் மல்லிகைகள் மல்லிகைகளாகவும் தாமரையை தாமரையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். ரோஜாவுக்குன்னு ஒரு மனம் இருக்கு, மல்லிகைன்னு ஒரு மனம் இருக்கு, தாமரைக்குன்னு ஒரு மனம் இருக்கு. அதுதான் அதனோட தனித்துவம். அதை மரியாதை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அழகா ஆடினாங்க. ஒரு குழந்தை மலையாளி, நான் மலையாள நாட்டில இருந்து வரேன்னு சொல்லி அவங்க ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபிஸ பத்தி ஒருத்தர் ஆடினாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள என்டர் ஆகும்போது தமிழை பத்தி ஆடினாங்க. எல்லா கலைகளிலுமே ஒரு அழகு இருக்கிறது, எல்லா மொழிக்கும் ஒரு அழகு இருக்கிறது. நம்ம தாய்மொழி மேல நம்ம பற்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பக்கத்து மொழியை குறைத்து பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமையும் கிடையாது, செய்யக்கூடாது. எந்த மொழியில அழகு இல்ல, எந்த மொழியில அழகு இல்ல, எந்த மொழியில கலாச்சாரம் இல்லை, எந்த மொழியில சீரிய இலக்கியங்கள், எல்லா மொழியும் ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு கபீர்தாசருடைய தோஹாக்களையும் ரஹீமோட தோஹாக்களையும் விட்டு விட்டு நாம வெளியில போயிட முடியுமா? ஒரு புரந்தரதாசருடைய கன்னட கீர்த்தனைகளை விட்டுட்டு நம்ம வெளியேறிட முடியுமா? ஒரு தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகளையோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ல தெலுங்குல எழுதக்கூடிய அந்த சாகித்யங்களையும் நம்ம விட்டு விட்டு போயிட முடியுமா? இல்ல ஒரு மராட்டியில இருக்கக்கூடிய அபங்ஸா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? இல்ல பெங்காலில இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் ரைட்டிங்ஸ நம்ம வேண்டாம் தள்ளிட முடியுமா? இந்தியாவினுடைய தனிச்சிறப்பு இயல்பு என்பது இத்தனை மொழிகளில இருக்கக்கூடிய கலை செல்வங்களை ஒன்னா இணைச்சு இது ஒரு இந்திய தேசம்னு நாம வச்சிருக்கோமே, அதுதான் இந்த தேசத்தினுடைய சிறப்பு. அந்த சிறப்பை, அந்த மொழியை பற்றிய ஒரு மாயமான தோற்றம் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம உடைச்சு எறிஞ்சிடணும். என் தாய்மொழி தமிழின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்று என்பது ஒன்று. ஆனால் பிற மொழிகளை, அதில் இருக்கக்கூடிய நல்ல இலக்கியங்களை நாம் நேசிப்பது என்பது மற்றொன்று. இல்லைன்னா இவ்வளவு பெரிய மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் வந்திருக்கவே முடியாது. ஒரு டாகோரனுடைய பாரதியினுடைய கவிதை சிறப்பு என்பது உச்சம். அதுல எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. பாரதிக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படவில்லை என்பதும் பாரதிக்கு உச்சபட்சமான விருது கொடுக்கப்படவில்லை என்பதும் தனிப்பட்ட முறையிலே ஒரு தமிழனாய் நான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதுல வேற கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்காக நான் ரவீந்திரநாத் தாகூரை படிக்க மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம். அப்ப எல்லாவற்றை பற்றியும் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். நம்ம அழகா அதை நம்ம பசங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஆச்சாரியா ஸ்கூல்ல ஒரு சூப்பர் சிஸ்டம் வச்சிருக்காங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்களை ஃப்ரீயா இருக்க விடுங்க.
அவர்களுக்கான தனித்திறமை என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த தனித்திறமைகளிலே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்க குழந்தைங்களை வளர்த்துக்கோங்க. ஒரு 9, 10, 11, 12 வந்து நம்ம டுவர்ட்ஸ் எக்ஸாம்ஸான ஒரு கரியரை போக்கஸ் பண்ணலாம். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு நம்மளோட ஃப்ரீடம் காலேஜ்ல கிடைக்குது. ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஸ்கூல்ல படிச்சு வெளியில ஏறின ஒரு குழந்தைய கூப்பிட்டு திருப்பியும் தாய் வீட்டுக்கு வரா மாதிரி நீ வா ஆனுவல் டேல உன்னை மரியாதை பண்றன்றதை நான் எந்த பள்ளிக்கூடத்திலும் பார்த்ததில்லை. It is unique of the school to call one of the students who is passed out from the school and to honor that student on par with the guests of honor on an annual day. My sincere appreciations for innovatively executing this on an annual day. ரொம்ப வித்தியாசமானது. இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னாக்க, ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசா செய்யணும், நம்ம பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு அர்ஜோட எல்லா நேரமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அத்தாரிட்டி கிட்ட தான் இது வர முடியும். ஆனா அது அத்தாரிட்டியா இல்லாமல் அன்பாக வைத்திருக்கக்கூடிய அரவிந்தனை நான் பார்க்கிறேன்.